ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? இன்றைக்கி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நல்லாவே நடக்கணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சுட சுட கொண்டாந்துக்கிற ரெசிபி என்னென்னா நாசி குரான். இது இந்தோனேஷியன் ஸ்டைலில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ். இப்போ நாங்கள்லாம் ஃப்ரைட் ரைஸ் செய்வோமே, அது மாதிரி இவங்களோட ஃப்ரைட் ரைஸ் தான் இது. ஸோ இந்த நாசி குரான் ரைஸ் எப்படி செய்கிறன்றதை நாங்கள் பார்ப்போம். இது இப்போ கிட்டத்தில் தான் இந்த நாசி குரான் ரைஸ் ஃபேமஸ் ஆகிக்குது. முதல்லாம் இது அவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் இருக்கலை. இதை இந்தோனேஷியன் ஆட்கள் எப்படி செய்கிறாங்கன்ற மெத்தட்லேயே நான் உங்களுக்கு இதை காட்ட போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவை, இது எப்படி செய்கிறன்றதை நாங்கள் பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோ போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நாசி குரான் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். இப்போ இதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் ஸ்குவிட் தெல்லோ அதில் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து அதை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த விலங்குத்தான் இப்படி. அதே மாதிரி ப்ரான்ஸ் ஒரு 10 ப்ரான்ஸ் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது சிக்கன் போன்லெஸ் சிக்கன் 200 கிராம்ஸ் இன்னைக்கு அதையும் சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குது. அதில் ஆனியன் இல்லாமல் அந்த ஸ்ப்ரிங் துண்டு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் மெல்லிசாக சின்னதாக தான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கேபேஜையும் நீட்ட மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து கேபேஜ் 200 கிராம்ஸுக்கு. அடுத்து பிக் ஆனியன் ஒரு 3 பிக் ஆனியன் மட்டும் எடுத்து அதையும் நல்ல மெல்லிசாக சாப் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு இன்னும் நிறைய ஐட்டம் தேவை. இது டொமாட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வீட்டில் செஞ்ச சில்லி பேஸ்ட். எக் பெரிய எக் 1 எடுத்துக்கிறேன். அடுத்தது சோயா சாஸ் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது இது நல்லெண்ணெய் செசமி ஆயில், அதுலேயும் நான் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மற்றது இன்றைக்கி பெப்பர் பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். கார்லிக் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஜிஞ்சரும் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா ஒரு பால் எடுத்துக்கொள்ளணும். அந்த பாலுக்கு ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டுக்கொள்ளும் கட் பண்ணி வச்சுருந்து போட்டு அதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற சில்லி பேஸ்ட் இருக்குதே, அந்த சில்லி பேஸ்ட்டால் கொஞ்சம் வைக்க போட்டு இதை கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்போ இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நாங்கள் பேனுக்கு ஆயில் ஆட் பண்ணணும். கோகோனட் ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகணுன்னா ஜிஞ்சர் கார்லிக் கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டு கொஞ்சம் அதை ஃப்ரை ஆக விடணும். அது ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ள சிக்கன் பீசஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த டைமில் ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது இந்தோனேஷியன்ஸ் இதை இப்படி தான் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க, எங்களை மாதிரி இல்லை. ஸோ அந்த மெத்தட் தான் இது. இப்போ அதோடு இதுக்கு எக்கை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எக் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எக் ஃப்ரை ஆகாட்டியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோடு இதுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேனே ஸ்குவிட், அதுவில் இப்போ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகணும். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆனியன்ஸையும் போட்டுக்கிறேன். நான் ஆனியன்ஸையும் போட்டு அதே மாதிரி தான் ஆனியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இதுக்கு நான் வேறு ஒன்றும் போடலை, இந்த ஐட்டங்கள் தான் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கேபேஜை போட்டுக்கொள்கிறேன்.
கேபேஜ் எல்லாம் வந்து இப்போ இந்தோனேஷியன்ஸ் வந்து எப்படியுமே வெஜிடபிள்ஸ் எப்படியுமே அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாங்க. எங்களை மாதிரி குக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கெஸ்ட்ரைட்டிஸ் உள்ளாக்கள், வாய்வு தொல்லைகள் உள்ளாக்கள் எல்லாம் இந்த கேபேஜை கொஞ்சம் வதக்கி போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி போட்டால் தான் அதோட மனம் டேஸ்ட்டும் வரும். ஸோ இப்போ நல்லா இதை நாங்கள் வதக்கி கொள்ளணும். அவங்க வந்து எப்படியுமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே பச்சையோட ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாங்க இந்தோனேஷியன்ஸ். ஸோ இது மிச்சம் வதங்க விடப்படா. இப்போ இதோட நான் டொமாட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சுக்கிற சோயா சாஸ் அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மறுவ நான் மிக்ஸ் பண்ணி போகிறேன். கேஸை வந்து ஒரு கணக்கான லிமிட்டட் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோவாக வச்சேன் வானம் அப்போ தண்ணி விடும். இப்போ நான் இதுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட வீட்டில் தேவையான ஆட்களுக்கு தேவையான கணக்கு. இப்போ நான் இதுக்கு போட்டிக்கிற கரீஸ் எல்லாம் ஒரு இந்த 3 பேருக்கு தேவையான கணக்கு தான் நான் போட்டிக்கிறேன். 200 grams, ஒரு 10 prawns அப்படியெல்லாம் போட்டிக்கிறேன். வந்து 3 பேர்த்துக்கு சரியாக ஒரு 3 போர்ஷன்ஸ்க்கு இது போதும். ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணுற சிஸ்டத்தில் தான் நிற்கிது. இது வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் தானே, இதை ஃப்ரை பண்ணணும். இப்படி 2 ஸ்பூன் எடுத்து நாங்கள் இப்படி ஃப்ரை பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒருத்தர் வந்து அந்த கடாயை பிடிச்சிக்கொள்ளணும், அப்படி இல்லாட்டி கடாய் விழுந்துடும். மற்றவங்க வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுறதுல தான் இதில் டேஸ்டி. இப்போ நான் இதுக்கு பேலன்ஸ் சில்லி பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு இதுக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடரும் நான் வச்சுருந்தேனே, அதையும் நான் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேஸை ஃப்ளேமை குறைக்க வேணாம், அப்படியே வைக்கட்டும். அப்போ தான் அது ஃப்ரை ஆகி வரும், நல்லா மிக்ஸ் ஆகி வரக்குள்ள. இப்போ சரியான ஸ்மெல் அடிக்குது, நல்லா ஸ்மெல் ஒன்றும் வரும், நல்லா டேஸ்டி ஆகிக்கும். இது வந்து உண்மைக்குமே ஈஸியான ஒரு இந்த ஃபுட் ஒன்று தான். ஆனால் நல்ல ரிச்சான ஃபுட் உண்டு, நல்ல டேஸ்டியான ஃபுட் உண்டு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிக்கி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை உங்களுக்கு விளங்குது இப்போ மிக்ஸ் ஆகக்குள்ள. இப்போ பார்த்தேன்னா சோல்ட் எப்படி இருக்குது, சோல்ட் இன்னும் கொஞ்சம் இதுக்கு வரணும். சோல்ட் வந்து இதுக்கு நல்லா தூக்கலாக ஈக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதெல்லாம் இந்த சூட்டோடையே இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். இதுவும் வந்து நல்லா வதங்கக்கூடாது, இதுவும் வந்து ஓரளவு பச்சையாக கரக்கரண்டிக்கிற மாதிரி வைக்கணும், அப்போ தான் நல்லா. ஸோ இப்போ நான் இதையும் நல்லா போட்டு இதுலேயும் 2 ஸ்பூனாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உண்மைக்குமே வேறு கண்ட்ரிஸ் ஆட்களோட ஃபுட்டை நினைக்க போக்குள்ள எங்களுக்கு சில டைமுக்கு புதுனம் தான். ஏன்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சரியான வித்தியாசம். அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிளைமேட் சீக்கித்தானே, வின்டர், சம்மர் அப்படி சொல்லி அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ இது நான் எடுத்து வச்சிருந்து செசமி ஆயில் அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணேன். செசமி ஆயில் சரி, நல்லெண்ணெய், வெறுமே அயன் தான் நீக்கி அதில். சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆட்களுக்கு எல்லாம் செசமி ஆயில் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இது வந்து அவங்க வந்து மிச்சமே இது திம்பாங்களாம் ரெய்னி சீசனுக்கு. ஏன்னா இதில் வந்து எல்லாமே ஹாட்டான சாப்பாடு தான் இருக்குது, ப்ரான்ஸ், ஸ்குயிட் எல்லாம். ஸோ அதனால் ரெய்னி சீசனுக்கு தான் திம்பாங்களாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நாசிகுரான் ரெடி ஆகிடுச்சு. நான் நினைக்கிறேன் இந்த ரெசிப்பியை பார்த்து உங்களுக்கு லேசாக செஞ்சு கொள்ளையில் இப்படி சொல்லி நீங்கள் செஞ்சுக்கோங்க. எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு உண்மைக்குமே உங்களுக்கு தார ரெசிபி நீங்கள் ஒழுங்காக செஞ்சு நல்லா வரணுன்றது தான் என் ஒரே நோக்கம். ஏண்டா நான் எப்பயுமே சொல்கிற போல் இது முழுக்க உங்களோட சேனல், உங்களோட ஆதரவால் தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திக்கிறேன். இன்றைக்கி எனக்கு 260 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறன்றதும் பெரிய விஷயம். ஏண்டா நான் செய்கிறத பார்த்து செய்கிறன்றது அது ஒரு பெரிய விஷயம். ஏண்டா அது ஐசொட்டி நான் முழுக்க முயற்சி எடுக்கிறேன் உங்களுக்கு சரியான விஷயத்தை காட்டுறதுக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்ண்டு.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நான் நல்ல நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் a nice day ஃப்ரெண்ட்ஸ்.